أن هدانا الله. اللهم صل على نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل يا أيها الكافرون لا أعبد ما تعبدون ولا أنتم عابدون ما أعبد ولا أنا عابد ما عبدتم ولا أنتم عابدون ما أعبد لكم دينكم ولي دين. இன்னும் ஒரு முறை. சத்தத்தை காணல. சத்தமா குல் யா அய்யுஹல் காஃபிரூன். சத்தமா லக்கும் தீனுக்கும். சரி, இந்த சூரா எல்லாருக்கும் பாடம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சூறாவுடைய இறங்கிய காரணம் தெரியுமா எல்லாருக்கும்? ஒவ்வொரு சூறாக்கள் பெரும்பாலும் சில வசனங்கள் சூறாக்கள் சபபுன் நுசூல்னு சொல்லுவாங்க. அந்த சூறா இறங்குறதுக்கு சில வரலாற்று காரணங்கள் இருக்கும். அந்த ரசூலா ஒவ்வொரு சந்தர்ப்பங்கள்ல தேவையான மாதிரி தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்தான், அல் குர்ஆனை இறக்கி வைத்தான். அப்படித்தானே? ஒரே அடியா அல் குர்ஆன் முழுசா இறக்கப்பட்டுச்சா? இல்லை. தேவைக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு மாதிரி சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அல் குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்டது. இந்த சூரா குல் யா அய்யுஹல் காஃபிரூன் இறங்கினுடைய இந்த பின்னணியை நாம பார்க்குற நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன செஞ்சாங்க, ரசூலா தஅவா பண்ணி ஆரம்பிச்சு என்ன செஞ்சாங்க, மக்கா காபிர்கள் வாங்கி கொண்டிருக்கிற கடவுள்கள் எல்லாம் பிழ, நீங்க வணங்குறது தவறு, அல்லாஹ் மாத்திரம்தான் வணங்கணும், இப்படியெல்லாம் சொல்ற நேரத்தில் அவங்களுக்கு என்ன செஞ்சிச்சு, அவங்களுக்கு ரோசம் பொங்கி எழுந்துச்சு. எங்கட கடவுள்கள் எல்லாம் பேசுறாங்க, எங்கட மூதாதையர்கள் என்ன வழிகேட்டில் இருந்தாங்களா, அப்படியெல்லாம் என்ன செஞ்சாங்க, அவங்க கொதிச்செலும்பினாங்க. அப்ப அந்த நேரத்துல அதுல கொஞ்சம் புத்திசாலியானாக்கள் என்ன செஞ்சாங்க, இவரை இப்படி சரி நாங்க என்ன செய்யணும், எங்கட கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும், என்னமாலும் கொண்ட காட்டி இவரை வாயடக்க வைக்கணும்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, பல மாதிரியான இந்த இதுகளை எகராத்துல என்ன செஞ்சாங்க சொல்லி அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவட வழிக்கு கொண்டு வர பார்த்தாங்க. என்ன செஞ்சாங்க, உங்களுக்கு செல்வம் வேண்டுமா, பணம் வேண்டுமா, உங்களுக்கு வேண்டியதை கேளுங்க நாங்கள் தாரோம், அல்லது உங்களுக்கு அழகான பெண்கள் வேண்டுமா, அவர்களுக்கு உங்களுக்கு விரும்பினவர்களை உங்களுக்கு முடிச்சு தாரோம், அப்படி மாதிரி உங்களுக்கு அரசராகணுமா, அவங்களை வேணும்னா எங்களுக்கு நாங்கள் அரசராக ஆக்குறோம், அப்படியெல்லாம் சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாயடைக்க வைக்க பார்த்தார்கள். அதொன்று மேலாத நேரத்தில் அவர்கள் கடைசி முடிவுக்கு வந்தாங்க. என்ன செஞ்சாங்க, உங்களோட கடவுளை நாங்கள் ஒரு வருஷத்துக்கு வணங்குறோம், நீங்க எங்களோட கடவுளை ஒரு வருஷத்துக்கு வணங்குங்க, நீங்க அல்லாஹ் வல் உஸ்ஸாவை நீங்க வணங்குங்க, நாங்களோட அல்லாஹ் வணங்குறோம், மாறி மாறி அப்படி வணங்கி நாங்க சமாளிச்சுட்டு போ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வந்த நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய வஹீயை காட்டி நான் உங்களுக்கு கொண்டும் பதில் சொல்ல மாட்டேன். அப்பதான் இந்த வசனம் இறங்குது. குல் யா அய்யுஹல் காஃபிரூன், நிராகரிப்பாளர்களே, லா அஅ்புது மா தஅ்புதூன், நீங்கள் வணங்குவதை நான் வணங்க மாட்டேன், வலா அன்தும் ஆபிதூன மா அஅ்புது, நான் வணங்குறத நீங்க வணங்குவர்களாக இல்லை, வலா அன்தும் ஆபிதூன் லா அஅ்புது மா தஅ்புதூன் வலா அன்தும் ஆபிதூன மா அஅ்புது வலா அன ஆபிதும் மா அபத்தும், நானும் நீங்க வணங்குறத வணங்குவவனாக இல்லை, வலா அன்தும் ஆபிதூன மா அஅ்புது லக்கும் தீனுக்கும் வலிய தீன். இந்த வசனம் திருப்பி திருப்பி என்ன, நீங்க வணங்குறத நான் வணங்க மாட்டேன், நான் வணங்குறத நீங்க வணங்க போவதில்லை. அப்ப அவங்க அல்லாஹ் வணங்குறன்னு சொன்னாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க வணங்குறது அது வணக்கம் இல்லை. இப்ப ஒருத்தர் ஒரு காபிர் எங்களோட பள்ளியில தொழுதா ஒரு முஸ்லீம் ஆயிடுவாரா? இல்ல நான் தொழுதா ஒரு முஸ்லீம் ஆயிடுவாரா? அவரோட வணக்கம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா ஆகுமா? ஏற்றுக்கொள்ளப்பட்டதா மாறாது.
காரணம் என்ன? அவர் சரியான முறையில வணங்கல்ல. ஒரு வணக்கம் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு சில நிபந்தனை இருக்குது, அப்படித்தானே? ஒன்று என்ன இருக்கணும்? ஈமான். ஈமான் இருக்கணும், இஹ்லாஸ் இருக்கணும். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த மாதிரி இருக்கணும். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சரியான வணக்கமா இருக்கும், நபி அவர்களை பின்பற்றியதா இருக்கணும். இப்படியான பல நிபந்தனைகள் இருக்குது. அதுல முதலாவது நிபந்தனை என்ன? இஹ்லாஸ். இஹ்லாஸ் என்று சொன்னால், இஹ்லாஸ்லாக பெரியது அல்லாஹுவை மாத்திரம், அல்லாஹுக்கு மாத்திரம் நாங்க வணக்கத்தை செய்யறது, அதுதான் இஹ்லாஸ் ஆயிக்கிறது. அப்ப வலா அன்தும் ஆபிதூன மா அபுது, நீங்கள் நான் வணங்குற மாதிரி, மா அபுதுன்னு சொன்னா நான் வணங்குற அடிப்படையில, நான் வணங்குற இறைவனை அந்த சரியான அடிப்படையில நீங்க வணங்க மாட்டீங்க. ஏன்? அவங்களுக்கு தேவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாயடக்க வைக்க வேண்டியது. அது இல்லாம அவர்களுக்கு அவர்கள் விரும்பி வணங்கணும் என்ற நோக்கத்தில் அவர்கள் வணங்க வரவில்லை. அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாயடைக்க வைக்கும் ஒரு விதத்தில் தான் இப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக விளக்க முடியுமா இருக்குது. லக்கும் தீனுக்கும் வலிய தீன். நீங்க இப்படியெல்லாம் பேச வர வேண்டாம். நீங்க வணங்குற மாதிரி உங்களோட மார்க்கம் உங்களுக்கு, எங்களுடைய மார்க்கம் எனக்கு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கட்டத்திலே அவர்கள் சொன்னதை நாங்கள் அந்த வசனம் அப்படி இறங்கிச்சு. அந்த வசனம் எல்லா காலத்துக்கும் பொருத்தமா? லக்கும் தீனுக்கும் வலிய தீன் எல்லா காலத்துக்கும் பொருத்தம் இல்லை. நாங்க ஜிஹாத், அதுக்கு பின்னால ஜிஹாதுடைய வசனங்கள் இறங்கிச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிஹாத் செய்தார்கள். இஸ்லாத்துடைய களிமா ஓங்க வேண்டும் என்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாடுபட்டார்கள். இந்த வசனத்துல முக்கியமா இந்த வசனம் சொல்லுகிற விஷயங்களை நாங்க பார்க்கிற நேரத்தில் இந்த வசனத்துல முக்கியமான ஒன்றுதான் அல் பராஅத்து மினஷ் ஷிர்க், ஷிர்க்ல இருந்து விடுதலை பெறக்கூடிய ஒன்றாக இருக்குது. இதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூறாவை நாங்க ஓதுறதுக்கு பல சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஒன்று என்ன, தவாஃபுடைய தொழுகையில குல் யா அய்யுஹல் காஃபிரூன் குல் ஹுவல்லாஹு அஹத். இதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுற நேரத்துல யாரு குல் யா அய்யுஹல் காஃபிரினை ஓதுகின்றாரோ அவர் ஷிர்க்கிலிருந்து நீங்கி விட்டார். அதே மாதிரி யார் குல் ஹுவல்லாஹு அஹதை ஓதுகின்றாரோ அவர் தன்னுடைய இறைவனை அறிந்தவராக இருக்கிறார். அப்ப குல் யா அய்யுஹல் காஃபிரூன் என்ன, செயல் ரீதியான இஹ்லாஸை காட்டக்கூடியதா இருக்குது. நாங்க லா அபுது மா தஅபுதூன், நாங்க செயல் ரீதியாக நாங்க அல்லாஹ் இப்படித்தான் வணங்கணும் என்று நான் சொல்றோம். அதே மாதிரி குல் ஹுவல்லாஹு அஹத் அது சொல் ரீதியான, அறிவு ரீதியான இஹ்லாஸாக இருக்குது. இந்த ரெண்டு சூறாவுக்கும் இஹ்லாஸ் என்ற பெயர் சொல்லப்படுது. இப்ப நாங்க குல் ஹுவல்லாஹு அஹத் சூறால என்ன செய்யறோம்? நாங்க எங்களுடைய அறிவை நாங்கள் அல்லாஹ்வை நாங்க இப்படித்தான் விளங்கி வைத்திருக்கின்றோம் என்றதை நாங்க ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இந்த குல் ஹுவல்லாஹு அஹத் சூரா இருக்குது. அதே மாதிரி குல் யா அய்யுஹல் காஃபிரூன், நாங்க அந்த இறைவனை ஏற்று நாங்கள் இப்படித்தான் வணங்குவோம், நாங்கள் ஒருபோதும் அல்லாஹ்வுக்கு இணை வைக்க மாட்டோம் என்றதை கூறக்கூடியதாக இந்த குல் யா அய்யுஹல் காஃபிரூன் என்கின்ற சூரா இருக்குது. பொதுவா இந்த அகீதாவுடைய விஷயங்களை பார்க்கிற நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்படி வருது? ஒரு ஓர்டரா தான் வருது. நபியை நீங்கள் சொல்லுங்கள், அப்படிதானே? குல் ஹுவல்லாஹு அஹத் ஒரு ஓர்டராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் தன்னிச்சையாக கூறுறதா இல்ல, அல்லாஹ் தஆலா கூறுமாறு சொன்னதாகத்தான் இந்த வசனங்கள் வருது. அப்ப அல்லாஹ்விடத்தில் இருந்து எங்களுக்கு ஒரு ஓர்டராக, ஒரு கோட்பாடாக அல்லாஹ் தஆலா எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறான். அதன் அடிப்படையில் நாங்கள் செயல்பட வேண்டும், அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளையாக இருக்கிறது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்த இந்த சூறால முக்கியமான ஒரு விஷயம், இந்த சூறா பல சந்தர்ப்பங்கள்ல ஓதப்படுகின்றது, ஓதுவது சுன்னத்தாக இருக்குது. அதே மாதிரி முக்கியமான ஒரு விடயம் நாங்கள் எங்களுடைய அமலிலே நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபிக்கு கற்றுக் கொடுத்தார்கள், நீங்கள் தூங்க செல்கின்ற நேரத்தில் என்ன செய்யணும்? குல் யா அய்யுஹல் காஃபிரூன் என்ற இந்த சூறாவை நீங்க ஓதி, அது ஓதினதோடு அப்படியே உங்களோட தூக்கத்தை நீங்க தொடங்கிடுங்க என்று சொன்னால், ஒரு மனிதன் மரணிக்கிற நேரத்தில் எப்படி மரணிக்கணும்? பராஅத்து மினஷ் ஷிர்க், ஷிர்க்கிலிருந்து அவன் ஒதுங்கியவனாக, ஷிர்க் வைக்காதவனாக ஒரு மனுஷன் மரணித்தா தான் அவனுக்கு என்ன இருக்குது? சொர்க்கத்துடைய பாக்கியம் இருக்குது. ஒரு பாவியா இருந்தாலும் கூட அவன் ஒரு காலத்துல அவனுக்கு சொர்க்கம் சொல்வதற்கு சந்தர்ப்ப பாக்கியம் எப்ப இருக்குது? ஷிர்க் இல்லாமல் இருந்தால். அல்லாஹ் தஆலா எல்லா பாவங்களையும் மன்னிப்பான், ஷிர்க்கை தவிர. அப்ப ஒரு மனிதன் மரணிக்கிற நேரத்துல முஷ்ரிக் இல்லாதவனாக, ஷிர்க்கில் இருந்து நீங்கியவனாக எப்படி மரணிக்கணுமோ அதே மாதிரி தான் தூக்கம். தூக்கம் ஒரு சிறு மரணம், அப்படித்தானே? ஒரு மனுஷன் தூக்கத்துல அப்படியே மௌத்தா போனோம்னு சொன்னா அவ்வளவுதான், அவருக்கு தெரியாமலே மௌத்தா பேசிடுவார். அதே மாதிரி தூக்கம் ஒரு சிறு மௌத்துன்னு சொல்லுவாங்க. அப்ப ஒரு மனிதன் தூங்குற நேரத்திலையும் இந்த சூறாவை ஓதி
அந்த ஷிர்க்கிலிருந்து நீங்கியவராக, அது ஃபைன்னஹு பராஅத்து மின ஷிர்க் என்ற ஹதீஸ்லே வருது. ஷிர்க்கிலிருந்து நீங்கியவராக அவர் தூங்க வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்று தந்திருக்கின்றார்கள். எனவே தூக்கத்துடைய துஆக்களில் நாங்கள் முக்கியமாக இதையும் சேர்த்து கொள்ள வேண்டும். எனவே அல் குர்ஆனை நாங்கள் கற்று அதன்படி செயல்படுவதற்கு, அதே போன்று அல் குர்ஆனை நாங்கள் இன்னும் படிப்பதற்கும், அதே போன்று நாங்கள் முன்னால பயான்ல கேட்ட மாதிரி அல் குர்ஆனை நாங்கள் சரளமாக ஓதுவதற்கும் நாங்கள் கற்றுக்கொண்டு அல் குர்ஆனின் படி வாழ்வதற்கு அல்லாஹ் தஆலா மனிதருக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.